ஹாய், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம ஒரு அக்வேரியம் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அக்வேரியம் எப்படி செட்டப் பண்ணுறது தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக ஒரு அக்வேரியம்ன்றது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு அக்வேரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன ஃபிஷ் வாங்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ப்ராடாக அதை 3 கேட்டகரியில் கொண்டு வர முடியும். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் பிகினர் வெரைட்டிக்குள்ளே வரும். ரெண்டாவது அந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வளர்க்க முடியும். மூணாவது ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது அது வாட்டர் பெராமீட்டர்ன்றது கரெக்டாக இருக்கணும், அந்த வாட்டர் டெம்பரேச்சர்ன்றது கரெக்டாக இருக்கணும். இந்த மூணாவது கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் வளர்க்குறதுன்றது ஒரு எக்ஸ்பர்ட்னால மட்டும்தான் அந்த மீனுன்றதை வளர்க்க முடியும். ஆனால் இந்த பிகினர் ஃபிஷ்ஷஸை யார் வேணால் ஈஸியாக வளர்க்க முடியும். ஆனால் பிகினர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்றதுனால அது ரொம்ப ஒரு கேரே இல்லாமல் வளருமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியும் கிடையாது. பேசிக்கான இந்த வாட்டர் சேஞ்சுன்றது பண்ணுறது, பேசிக்கான ஃபுட்டு கொடுக்குறது, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான லெவலில் நம்ம ஒரு கேர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த பிகினர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்றத ஈஸியாக வளர்க்க முடியும். சரி, இப்போ இந்த மீன் வளர்க்க போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மீன் முக்கியமோ அதே அளவு டேங்கோட சைஸும் முக்கியம். நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அதுக்கு போதுமான அளவு டேங்க் சைஸ் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கப்பி ஃபிஷ் தானே, அது சின்ன சின்ன சைஸில் தானே இருக்குது, அதுக்கு நம்ம பெரிய சைஸ் டேங்க்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு டேங்கை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிஷ் இடம் பற்றாமல் வெளியே தவறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ரெண்டாவது, டேங்கோட சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னாலும் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உருவாகும். ஸோ டேங்கோட சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷும் சரி, இல்லை கப்பி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைட்டராக இருந்தாலும் சரி, எந்த மீனாலும் சரி, அந்தந்த மீனுக்கு போதுமான அளவு டேங்க் சைஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு 10 லிட்டர் டேங்க் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லிட்டர் டேங்க் அப்படின்னா ஜஸ்ட் 2 மீனுக்கு மட்டுமே 10 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க்குன்றது நீங்கள் வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10 மீன் வளர்க்க போகிறீங்க, 10 மீனே கோல்டு ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 40லேருந்து 50 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு கொள்ளளவு பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க்குன்றது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 40 லிட்டர் தண்ணி பிடிக்குது அப்படின்னா அது டேங்க் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் டேங்க் செட்டப் அப்படின்றது பண்ணணும். ஸோ சின்ன டேங்கில் நம்ம ஃபிஷ் வளர்க்குறதுனால பாதிப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக ஃபிஷ் டேங்கோட சைஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டேங்கோட சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த டேங்கோடைய திக்னஸ், அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை வளர்க்குறப்ப டேங்கோட திக்னஸ் அதிகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஹானோ இல்லை ஒரு வாஸ்து மீன்லாம் நீங்கள் வளர்க்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபிஷ் கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ்ஷு, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா அந்த மாதிரியான மீன்களுக்கு கிளாஸோட திக்னஸ்ன்றது அதிகமாக இருக்கணும். நீங்கள் என்ன ஃபிஷ் வளர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேங்கோட சைஸை நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா கிளாஸோட திக்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். கிளாஸோட திக்னஸ் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் மீன் கொஞ்சம் வேகமாக மோதிச்சுன்னா கூட கிளாஸ்ன்றது உடஞ்சிரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் கிளாஸோட திக்னஸ் அப்படின்றது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. கிளாஸோட திக்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அதே மாதிரி அதோட ப்ரைஸுமே அதிகமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம யாரும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம மீன் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மீன் டேங்கோடைய அடிப்பகுதியில் இருக்கும். ஒரு சில மீன் டேங்கோடைய மேல் பகுதியில் நீந்திகிட்டு இருக்கும். இப்போ கப்பிலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழேயும் இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் மேலே தான் அதிகமாக நீந்திக்கிட்டே இருக்கும். இப்படி மேலேயும் கீழே நீந்திட்டு இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்டிவாக இருக்கும். ஏதோ சின்னதாக ஒரு சண்டை இருந்தால் கூட கப்பி ஃபிஷ் டக்குன்னு டேங்கை விட்டு வெளியே தப்பக்கூடிய ஒரு மீன். கப்பிலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா டேங்கை க்ளோஸ்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கப்பிக்கு மட்டும் தானு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய மீன் வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபிஷ் டக்குன்னு தண்ணியை விட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகம். டேங்கை க்ளோஸ்டாக நீங்கள் வைக்கிறீங்களா இல்லை ஓப்பனாக வைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து அந்த அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டேங்கோடைய அந்த க்ளோஸ்டாக வைக்கணுமா இல்லை ஓப்பனாக வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்போ டேங்கை பற்றி நம்ம பேசிட்டோம். ரெண்டாவதாக லைட்டிங். நம்ம யாருமே மேக்ஸிமம் லைட்டிங்கை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. என்ன காலையில் எப்படி பார்த்தாலும் சரி மீனுக்கு போதுமான லைட்டிங் கிடச்சிடும், நைட் ஆனால்
லைட்டுன்றது வந்து இருக்காது அப்படின்றதுல நம்மளா ஒரு அசம்ஷன் அப்படின்றது வந்து வச்சுக்கிறோம். ஆனால் லைட்டிங்கை பொறுத்த அளவுக்கு லைட்டில் வந்து ஆர்ஜிபி லைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ரெட்டு, க்ரீன், ப்ளூ கலராக எரியுதுல்ல, அதான் வந்து ஆர்ஜிபி லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கிறது வந்து ஒயிட்டு. இந்த 2 லைட்டிங்கில் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லைட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அது என்ன லைட்டிங் வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து லைட்டிங் அப்படின்றது வந்து அவசியம். அதே மாதிரி 12 மணி நேரம் வந்து அந்த மீன் வந்து இருட்டில் இருக்க வேண்டியது அப்படின்றது அவசியம். அப்போ தான் அந்த மீனுக்கு வந்து ஒரு மனுஷங்களுக்கு எப்படி 12 மணி நேரம் லைட்டிங்கு 12 மணி நேரம் இருட்டுன்றது வந்து இருக்கோ, அதே மாதிரி அந்த மீன்களுக்கும் வந்து அந்த ஒரு சைக்கிள் அப்படின்றது வந்து அதுங்களுக்குமே வந்து ஃபாலோ ஆகும். மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபில்டர்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மேக்ஸிமம் 3 கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இன்டர்னல் ஃபில்ட்ரு, எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு, மூணாவது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்னல் ஃபில்டர் அப்படின்னா ஃபில்ட்ரு மொத்தமாகவே உள்ளே தான் இருக்கும். இந்த டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்டர்லேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லேருந்து அந்த தண்ணியை மூவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லா டிவைஸுமே வந்து தண்ணிக்குள்ளே வந்துடும். இது வந்து சிம்பிளான ஒரு டிவைஸு. அந்த டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். பெரிய டேங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபில்ட்ரு, சின்ன டேங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபில்ட்ருன்றதை நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ருலாம் வந்து பெரிய சைஸ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேங்க் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டரே போதுமானது தான். எக்ஸ்டர்னல் ஃபில்டர்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல ஒரு 120 லிட்டர் இந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு டேங்க் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு போடுறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்காது. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு வந்து காஸ்ட்லியான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ருன்றது வந்து காஸ்ட்லி. ஏன்னா அதோடைய பவர் அப்படின்றது வந்து அதிகம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு நீங்கள் வந்து எல்லாரும் போடணுன்ற அவசியமும் கிடையாது. சும்மா நீங்கள் வந்து ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்டர் தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா அது பெருசாக தேவை கிடையாது. இன்டர்னல் ஃபில்டர் போட்டு நீங்கள் வந்து ப்ரைஸில் வந்து நீங்கள் அதை கம்மி பண்ணிக்க முடியும். மூணாவது வந்து இந்த ஹேங் ஆன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபில்டர் அப்படின்றது வந்து தண்ணியோட இந்த டேங்கோட பேக் சைடில் இருக்கும். ஸோ தண்ணியை வந்து இழுத்து அது வந்து ஃபில்டர் பண்ணி வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியோடைய அந்த மூமெண்ட்டுமே வந்து மோரார்லெஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபில்டர் அப்படின்றது வந்து டேங்குக்கு உள்ளே இல்லாமல் டேங்குக்கு வெளியே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எக்ஸ்டர்னல் ஃபில்டருக்கும் ஹேங் ஆன் ஃபில்டருக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசன்றது கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபில்டர் வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துட்டு அந்த கீழே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 4-5 ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து திரும்ப ஃப்ளோ ஆகி டேங்குக்கு போகும். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் அப்படின்றது வந்துமே வந்து சின்ன சைஸ் டேங்குக்கு தான் செட் ஆகும். பெரிய சைஸ் டேங்குக்கு வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹேங் ஆன் ஃபில்டருமே வந்து தண்ணியை வந்து இழுத்து அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ன்றது வந்து பேக் சைடில் இருக்கும். அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ன்றது ஆப்ரேட் ஆகி தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி வந்து கொடுக்கும். அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சப்ஸ்ட்ரேட்டு. அதாவது டேங்குக்கு அடியில் நம்ம வந்து என்ன போடுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதாவது பேஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன போடுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம என்ன மீன் வளர்க்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த பேஸுன்றது வந்து வைக்கணும். இப்போ நார்மலாக கப்பி ஃபிஷ்ஷுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷுக்கோ வந்து நீங்கள் சப்ஸ்ட்ரேட்லாம் போடணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா போடலாம். அதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் என்ன வேணால் போடலாம். ஆனால் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டுன்றதை பார்த்து செலக்டிவாக போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளவர் ஹானுக்குலாம் வந்து சப்ஸ்ட்ரேட் போடுறதுன்றது வந்து இப்போ நீங்கள் சாண்டில் வந்து சப்ஸ்ட்ரேட்டாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில சிக்கல்களை வந்து உருவாக்கலாம். சப்ஸ்ட்ரேட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா கீழே கல் போடலாம், மண் போடலாம். அதே மாதிரி பிளான்டட் அக்வாரியமாக வந்து நம்ம வைக்க முடியும். இல்லை எதுவுமே இல்லாமல் ஃப்ளவர் ஹானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேங்க் செட்டப் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு எம்டியான ஒரு செட்டப்பாகவே வந்து வைக்க முடியும். எம்டியான செட்டப் வந்து பெஸ்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டப்லேயுமே வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒவ்வொரு ட்ராபேக்ஸுன்றது வந்து இருக்குது. என்னையை பொறுத்தளவு பெஸ்ட்டானது ரொம்ப ரொம்ப எல்லோரும் ஈஸியாக வந்து அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோனை வந்து பேஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது வந்து நான் பெஸ்ட்டுன்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அழுக்கு இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து கல்லுக்கடியில் வந்து நம்ம ஸ்டே பண்ணி வைக்க முடியும். நம்ம எப்போ டேங்க் க்ளீன் பண்ணுறோமோ அப்போ நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணிக்கலாம். கீழே வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து கல் கொடுத்து அதோட இன்டர்னல் ஃபில்ட்ரு போடுறதுன்றது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. அடுத்ததாக இந்த பிளான்டட் அக்வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது அப்படின்னா
ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து மெயினாக இந்த ஃப்ளவர் ஹார்னு, கோல்டு ஃபிஷ்ஷு, கொய் ஃபிஷ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வந்து பிளான்ட்டுன்றதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை கடிச்சு சாப்பிடும், கடிச்சிட்டு துப்பிடும். ஒரு சில இடங்களில் கடிச்சு அது வந்து ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாகவே வந்து நாஸ்தி ஆக்கிரும். ஸோ நீங்கள் கோல்டு ஃபிஷ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா பிளான்டட் அக்வாரியமாக வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு செலக்டிவாக ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லா பிளான்ட்டையும் வந்து வைக்க முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷனை பொறுத்தளவுக்கு கீழே வந்து கல் வைக்கலாம், இல்லாட்டினா ஆர்டிஃபிஷியலாக வந்து பிளான்ட்ஸ் வைக்கலாம், இல்லாட்டினா மீன்களுக்கு வந்து சின்ன சின்ன இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இந்த நம்ம சின்ன வயசில் பார்த்தோம்னா அந்த டேங்கில் வந்து சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வந்து வைப்பாங்க, அந்த டாய்ஸ் வைக்கலாம். இல்லாட்டினா வுட்டு வந்து வைக்கலாம், அதே மாதிரி லைவ் பிளான்ட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்கரேஷன்றது பண்ணலாம். இல்லை இது எல்லாத்தையுமே சேர்த்து கூட நம்ம வந்து பண்ண முடியும். டேங்கோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது, ஃபிஷ்ஷுன்றதுமே வந்து சைஸ் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்றது வந்து நம்ம அதிகமாக வைக்க முடியும். அதுவும் இந்த ஆஸ்கார் மாதிரியான ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து பெரிய பெரிய கல்லை மட்டுமே நம்ம வந்து டெக்கரேஷனாக வைக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேங்கே வந்து ஒரு மாதிரி ரகடான டேங்க் ஒரு லுக்குன்றதை வந்து கொடுக்கும். நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு செலக்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியான டெக்கரேஷன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறதே கிடையாது. என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு டேங்க்கை வந்து நம்ம தண்ணி ஊற்றி உடனே அதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து விடவே கூடாது. அந்த டேங்க்கில் வந்து வாட்டர் சைக்கிளிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஃபிஷ்ஷை போட்டிங்க அப்படின்னா இந்த டேங்க்கில் வந்து உடனே அதிகப்படியான அமோனியா அப்படின்றது க்ரியேட் ஆகி தண்ணியில் வந்து அந்த தேவையில்லாத நிறையா கெமிக்கல்ஸ் அப்படின்றது வந்து உருவாகி ஃபிஷ்ஷோடைய லைஃப்பை வந்து பாதிக்கும். அதே மாதிரி தேவையில்லாத அந்த அமோனியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமோனியா வந்து ஹார்ம்ஃபுல்லான அமோனியா. அது வந்து மீனோடைய உடம்புலையும் அதோடைய கண்ணுலையும் வந்து எரிச்சலை கொடுக்கக்கூடியது. இந்த அமோனியா எப்படி உருவாகும் அப்படின்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட் மூலமாக தான் வந்து இந்த அமோனியா அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ இந்த அமோனியான்றது வந்து உருவாகிறது வந்து கரெக்டாக அந்த லெவல்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் சைக்கிளிங்கை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ அப்படின்றதே போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் சைக்கிளிங்கை பற்றி அந்த வீடியோவில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் சைக்கிளிங் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பெரிய டேங்க் வந்து செட்டப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு அதில் ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த டேங்க்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய மீனை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக வெறும் 2 இல்லை 3 சின்ன சின்ன மீன்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேங்க்கில் விடணும். அப்படி விடுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக அந்த வேஸ்ட்டை வந்து வெளியிடும்போது அந்த டேங்க்கில் வந்து அமோனியா அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த அமோனியாவை சாப்பிட்டு இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்றது வந்து அதிகமாகும். ஸோ அந்த ஒரு 7 நாள் இல்லை ஒரு 10 நாளில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேங்க்லுமே வந்து வாட்டர் சைக்கிளிங் அப்படின்றது வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சின்ன மீனை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன மீனை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீனை வந்து நீங்கள் டேங்க்கில் போட்டு வளர்க்க முடியும். வாட்டர் சைக்கிளிங் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. அதாவது பெரிய டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை நான் வந்து சின்ன டேங்க்கில் தான் வைக்கிறேன் அப்படின்னா பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவே அந்த வாட்டர் சைக்கிளிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்ரு வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா தேவை கிடையாது. அதே மாதிரி பிகினர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த வாட்டர் ஹீட்டர்லாம் நம்ம வந்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வளர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ் தேவைப்படுது பார்த்தீங்களா, அந்த மீன்களுக்கு வந்து ஹீட்டர்ன்றது வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு இருந்தால் தான் அது வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ளவர் ஹார்ன் வந்து அதோடைய டேங்க் வந்து இத்தனை டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹீட்ரு போடுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்வாரியம் டேங்க்கை வந்து ஏசி ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த ஏசி ரூம்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹீட்ரு போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு ஏசியோடைய கூலிங் அப்படின்றது வந்து இந்த டேங்க்கில் படும்போது தண்ணி வந்து ரொம்ப அதிகப்படியான கூலிங்கில் இருக்கும். ஃபிஷ்ஷுன்றது வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்காது. அதே மாதிரி ஃபிஷ்ஷோட லைஃபுமே வந்து பாதிக்கப்படும். அப்படின்றதுனால ஹீட்டர் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹீட்டர் வந்து நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு என்விரான்மெண்ட்டுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொடைக்கானலில் இருக்கீங்க, ஊட்டியில் இருக்கீங்க, அந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹீட்டர்ன்றது ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஹீட்ரு எல்லா மீன்களுக்கும் தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒவ்வொரு ஹீட் டாலரன்ஸ் அப்படின்ற அந்த அளவு இருக்குது. இப்படி மனுஷங்களால்
ஓரளவுக்கு தான் ஹீட்டை தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது. அதே கூலிங்னாலும் ஓரளவு தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாதுன்றது இருக்குல்ல. இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு மீனுக்கு வந்து ஒவ்வொரு லெவலுக்குள்ளே வரும். ஸோ அந்த லெவல் என்னன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் மீனுக்கு ஹீட்ரு போடணுமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு அக்வேரியம் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 6-7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு அக்வேரியம் அப்படின்றத வந்து நீங்கள் செட்டப் பண்ணிட முடியும். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோ அப்படின்றத மேக் பண்ணுறேன். பை.